தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/12/2014 வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை 4:26 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் சதுர்த்தி விரதம் என்று குறிப்பிட்டிருக்கும். அதற்கு பின்னாலே கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றும் குறிப்பிட்டிருக்கும். எனவே இன்றைக்கு சதுர்த்தி விரதம் என்பதனாலே ஆன்மீக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். கிறிஸ்துமஸ் பண்டிகையையும் கொண்டாடி நாம் கீர்த்தியை பெற வேண்டிய நாள். பொதுவாகவே எம்மதமும் சம்மதம் என்று இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமீபத்திலே நகைச்சுவை நாவலர் திரு இளசை சுந்தரம் அவர்கள் ஒரு சொற்பொழிவு செய்தார்கள். அதிலே ஒரு அற்புதமான கருத்தை கூறினார்கள். அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து. ஒரு பெரிய விழாவிற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களை வரச் சொல்லி நீங்கள் குத்துவிளக்கேற்றி வைத்து இந்த விழாவை தொடங்கி வைக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். உடனே அப்துல் கலாம் அவர்கள் சம்மதம் தெரிவித்து அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். குத்துவிளக்கேற்றி முடித்த பின்னாலே அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிற நேரம் வந்தது. அப்பொழுது அந்த சொற்பொழிவிலே ஒரு அரிய கருத்தை சொன்னார்களாம். இந்த குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு நீங்கள் என்னிடம் கொடுத்தது என்ன என்று சொன்னால், மெழுகுவர்த்தியிலே நெருப்பு ஏற்றி கொடுத்தீர்கள். அந்த சுடரை நான் வைத்து அதிலே குத்துவிளக்கு ஏற்றினேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டாராம். அதாவது இந்துக்களின் சின்னமாக விளங்கும் குத்துவிளக்கை கிறிஸ்தவர்களின் சின்னமாக விளங்கும் அந்த மெழுகுவர்த்தியை கொண்டு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நான் அதை ஏற்றுகின்றேன் என்று பெருமைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்களாம். உடனே அந்த அரங்கம் கைதட்டி ஆரவாரம் செய்ததாம். ஆகையினாலே இன்றைக்கு நாம் எம்மதம் சம்மதம் என்று வாழ வேண்டிய சூழ்நிலை. எனவே ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும். குத்துவிளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், சித்திரை வெயில் அனல் பெருக்கும், செங்கரும்பென்றால் இனிப்பிருக்கும், ஒத்துப்போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும் என்று சொல்லி கவிஞர் சுரதா அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதினார்கள். ஆகையினாலே நாம் ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று தெரிவித்து, இந்த சதுர்த்தி நாளிலே ஆனைமுக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனைமுகனுக்கு மோதகத்தை கொடுக்க வேண்டும். சாதக பலன் நன்றாக இருக்க வேண்டுமானால் மோதகத்தை அவனுக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும். ஆனைமுக பெருமானை பார்க்காமல் இருக்க முடியுமா? அவன் அருளில்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமா என்று சொல்வார்கள். பொதுவாகவே பிள்ளையார் சொல்லி போட்டால் தொல்லையில்லாமல் அந்த காரியம் நடைபெறும். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு இன்றைக்கு விரதம் இருப்பதற்குரிய திதி சதுர்த்தி. சதுர்த்தி என்றால் 4வது திதி. 4 பக்கங்களிலும் கோடு இணைந்தால்தான் கட்டம் பூர்த்தியாகும். எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இன்றைக்கு விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வளர்ச்சி கூடும். குரு வாரம் என்பதால் குருவையும் வழிபட்டால் உங்கள் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும் என்று தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உற்றார் உறவினர்களின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம். 8லே சனி இருப்பதால் இடர்பாடுகளை சந்திக்கும் நீங்கள் இன்று அவர்களை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். தொழிலில் மாற்றம் செய்யலாமா, இடத்தை மாற்றலாமா என்ற சிந்தனையும் உருவாகும். என்ன இருந்தாலும் 6லே ராகு இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் உண்டு. பணவரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். ஆனால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மனக்கவலை அதிகரிக்கும். இன்று குருவை வழிபட்டு குழப்பங்களிலிருந்து விடுபடுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வங்கி சேமிப்பு உயர்கின்ற நாள். வளர்ச்சி கூடும். வாயில் தேடி வரன்கள் வந்து சேரும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். இன்று சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் பகையாகி போகலாம். எனவே விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் உங்கள் குழப்பங்களும் அகலும். விரயங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட இயலும். என்ன செய்தாலும் புது முயற்சிகளை ஓரிரு நாட்கள் தள்ளி வையுங்கள். கடகராசி நேயர்களே, ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகும் நாள். இன்றைக்கு எடுத்த காரியம் எளிதில் முடிவடையும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவர். கடல் தாண்டும் முயற்சியும் உங்களுக்கு கை கொடுக்கும். இடமாற்ற சிந்தனைகளால் இனிய பலனும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நேற்று நண்பரை பார்த்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருப்பீர்கள். அந்த செயல் இன்றைக்கு முடிவடையும். எனவே நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். நாட்பட்ட நோய் நிவாரணமாகும்.
பல நாட்களாக இருந்த நோய் இன்றைக்கு நிவாரணம் அடைவதற்கான வழிகள் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. 2 ராகு இருப்பதால் பொருளாதார நிலை உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிக்கல்கள் அகன்று சிறப்புகள் வந்து சேருகின்ற நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். ராகு பலம் பெற்றால் யோகம் என்பார்கள். கன்னி ராகு எண்ணியதை முடித்து வைக்கும். எனவே இடர்பாடுகள் அகலும், பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கடன் சுமை குறைவதற்கு கூட வழிகாட்டுவார்கள். துலாம் ராசி நேயர்களே, விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள். நீங்கள் வாங்கிய பொருளை விற்க வேண்டும் என்று கூட நினைக்க தோன்றும். சிலர் இடங்களை வாங்கியிருக்கலாம், வீடுகளை வாங்கியிருக்கலாம். கடன் சுமை கூடுகிறதே என்று விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் மட்டும் லாபம் கிடைக்கலாம். இருந்தாலும் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருப்பதுதான் நல்லது. தொழில் புரிவோருக்கு தொழில் இடமாற்றம் செய்யக்கூடிய நிர்பந்தம் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இன்றைக்கு கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலில் கிடைத்து குதூகலம் அடையப் போகின்றீர்கள். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும். வரன்கள் கூட வாயில் தேடி வந்து சேரலாம். அஞ்சல் வழியில், அதாவது கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். கட்டிடப்பணி தொடரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டுக்கிரக யோகத்தால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாள். அதிகாலையிலேயே வியக்கும் தகவல் வந்து சேரும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அரசியல்வாதிகள் அனுகூலமான தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். குரு 8 மறைந்திருக்கிறது. இன்றைக்கு குருவாரம். எனவே குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, சந்திரமங்கள யோகம் செயல்படும் இன்று உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறும். சிறப்புகளை காணப்போகின்றீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். இடமாற்ற சிந்தனைகள், ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இல்லந்தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. அது மட்டுமல்ல, விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் உங்களை தேடி வருவார்கள். புது முயற்சிக்கு அவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். மாலை நேரம் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அடுக்கடுக்காக லாபம் வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் இப்பொழுது சில நாட்களாக ஸ்தம்பித்து நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் குரு 6 சஞ்சரிக்கின்றார். வக்ர இயக்கத்தில் இருப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். அந்த வக்ர இயக்கம் முடிந்த பின்னால் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 2 கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர ஒத்துழைப்பு செய்வார்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். எதிர்பாராத லாபமும் உண்டு. பாக்கிகளும் வசூலாகி பரவசப்படுத்தும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.